இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு நற்செய்தி பணியாளன் எப்படி இருக்கணும், எவ்வாறெல்லாம் பணி செய்ய வேண்டும், நற்செய்தி பணியாளன் தன்னுடைய நற்செய்தி பணியை செய்கின்ற பொழுது அவனுக்கு என்னென்னலாம் எதிர்ப்பு வரும், என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது, எதிர்ப்பு வருகின்ற பொழுது ஒரு நல்ல பணியாளன் எப்படி எதிர்வினை ஆட்ட வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் மிக சிறப்பாக நமக்கு சொல்லுகிறது. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்பது இயேசுப்பாவுடைய ஏக்கம், தாகம்னு சொல்லலாம். வேலையாட்கள் குறைவு. இன்றைய உலகில் ஆண்டவரை அறிவிப்பதற்கான பணி வெற்றிடமாகணும்னு சொல்லணும். சகோதரர்களே, கொஞ்சம் முன்பாக ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி, உண்மையாக போயான்னு தெரியல, ஜஸ்ட் கேள்விப்பட்டது தான். கிறிஸ்துவ மதம் பின்பற்றாத ஒரு நாடு அது. கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடாது, யாரும் அதை பற்றி அப்போதிக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு ஒரு நாடு அது. அந்த நாட்டில் 2 பெண்கள் ஒரு டீ கடையில் உட்காந்துருந்தாங்களாம். அங்கே டீ குடிக்கிற வரவங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு துண்டு பிரசுரத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதில் விவிலியத்தினுடைய ஒரு வரி, ஒரு வசனம் இவ்வாறு அதில் இருக்குமா. அதில் இவ்வாறு என்ன பண்ண அவங்க அங்கே இப்போ நற்செய்தி பணி செஞ்சுருக்காங்க. அது பிறகு எப்படியோ அந்த நாட்டு நபருக்கு தெரிந்து, அந்த ஆட்சியாளருக்கு தெரிந்து, அந்த 2 சகோதரிகளும் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஒரு கேள்விப்பட்ட செய்தி. எதிர்ப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும். அங்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய வாசகம் நமக்கு சொல்லும் கருத்தாகும். தீமோத்தேயு என்பவர் 2ஆம் 3ஆம் தூதுரை பயணத்திலே தூய பவுலோடு பயணித்தவர். அப்ப என்ன பண்றாரு, எபேஸ் நகரத்தினுடைய ஆயராக தீமோத்தேயு என்ன பண்றாரு, பவுல் நியமிக்கிறார். தீமோத்தேயு, இந்த பகுதியில் நீ கண்காணிப்பாளன், ஒரு ஆயராயிரு, மக்களை வழிநடத்து என்று அந்த தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறி எழுதப்பட்ட திருமுகங்கள் தான் தீமோத்தேயு 1, 2. இவ்வாறு தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகின்ற, இன்றைக்கு சொல்லுகின்ற விஷயங்கள் நம்ம சொல்றது ஒரு நற்செய்தியாளன் இப்படிதான் இருக்கணும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம் வாங்க அந்த பகுதியை. இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன பண்ணு, இறை வார்த்தையை அறிவி. கண்டித்து பேசு, நீ கருத்தாயிரு, கடிந்து கொள். தப்பு செய்யறானா அதை கண்டிச்சு கேளு. அவன்தான் உண்மை நற்செய்தி பணியாளன். கண்டித்து பேசு, தப்பு கண்டிச்சு பேசாதே. அவனுக்கு என்ன பண்ணாத, தடம் மாறி போயிடாதே. மிகுந்த அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அவங்க கேட்குற வரைக்கும் பொறுமையோடு அவனுடைய வார்த்தையை அறிவி. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும் உங்களுக்கு, அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மக்கள் ஆண்டோடைய செய்தியில சலிச்சு போயிடுவாங்க. ஆமாம், இப்போ பிரசங்க வைக்க வந்துட்டார், இப்போ கோயில் நடக்குது இல்லையா, பிரசங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, பாதி கும்பல் வெளியே தான் இருக்கும். அவங்க அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க. பிரசங்கம் எப்போ நடக்குதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, வெளியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. இதை அன்றே பவுல் சொல்லிவிட்டார் பாருங்க, பார்ப்போம். மக்கள், ஒரு காலம் வரும், மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய், எந்த வார்த்தையை போல் பயன்படுத்த பாருங்க, செவித்தினவம். அதாவது இந்த கேட்குற அந்த காதுக்கு திமிர் பிடிச்சிருமா. இதெல்லாம் எவன் கேட்பான், பரீட்சை சொல்ல வந்துட்டார், பிரசங்க வைக்க வந்துட்டார் என்று நல்ல விஷயங்களையே கேட்க அந்த காது திமிர் கொண்டு தெரியுமா. செவித்தினவு இல்லையா கொண்டவர்களாய் தீய நாட்டங்களில் தங்களுடைய என்ன பண்ணுவாங்க,
எண்ணத்தை கொண்டு போவாங்க. அது மட்டும் கிடையாது, தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொள்வார்கள். எனக்கான புத்துணர்ச்சி சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்குவேன் இல்லையா? எங்களுக்கான போதகர் நானே வச்சுக்கோ. அவங்க ஒரு எப்போ எனக்கு பார்க்கலாம் பார்ப்போம். நீங்கள் உலகம் முழுக்க குட்டி குட்டி சபை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு தெருவுக்கு 10 பேர் ஒருத்தன் கோயில் கட்டிடுவான். ஒரு தெருவில் 10 பேர் இருந்தால் போதும், உடனே அவன் கோயில் கட்டிடுவான். அவன் ஒரு சபை ஆரம்பித்தான். அவர் சபை தலைவர் அவர் தான். அவருக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது. அவர் சபையாக விடுவார். அவர் ஒரு 10 பேர் கூட இருந்தால் போதும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை சபை! எப்பா எப்பா எப்பா, ஐயோ சொல்ல முடியாது. அது நாங்கள் வேதியரை படிக்கின்ற பொழுது ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்து ஞாயிறு வழிபாட்டுக்கு போவோம். நாங்கள் 3 நாள் போகிறோம். அங்கே ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு, அங்கே சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தார். இந்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டுக்கு பெயர் தேவ ஆட்டுக்குட்டி சபை. ஒரு சபை ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாரு, மூலம் வச்சு வீட்டில் தட்டின்னு என்ன பண்ண அவர் பாஸ்டர் ஆகிட்டார். நடந்த உண்மை நான் பார்த்தது. அந்த ஊர் பேர் சொல்ல வேண்டாம், அதனால் நான் சொல்லலை. நான் இப்போ அப்படி தான் இருக்காங்க. எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம். செவி திணவு கொண்டவர்களாய், இல்லையா, இந்த காதுக்கு திமிரு கொண்டு போச்சான் கொண்டவர்களாய் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க. தங்களுக்கான போதகரை தாங்களே திரட்டி கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை தேடிட்டு போவாங்க. நல்ல விஷயங்களை சொல்லு பார்ப்பான். பெருச்சா வந்துட்டார் புத்திமை சொல்கிறதுக்கு பண்ணுவான். நம்ம நல்லா சொன்னால் கேட்க மாட்டான், போய் பாழுங்காலத்தில் போய் விடுவான். இதை பவுல் அன்னைக்கு சொல்கிறார் பாருங்க பார்ப்பீங்க. உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். எவன் கதை அழகிறான், நல்லது இல்லாத விஷயத்தை அவன் சொல்கிறான், அவன் பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு அவன் பின்னாடி போவாங்க. இப்படியெல்லாம் தீமோத்தேயு, இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும்ப்பா. நீ என்ன பண்ண, எதுக்கும் கலங்காது, எதுக்கும் கலங்காது. நீ என்ன பண்ணு, அறிவு தெளிவோடு இரு, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தி பணியை திறம்பட செய். நான் அப்படி செஞ்சேன். பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி செய்தேன். நல்லது ஒரு ஓட்டத்தில் பந்தயத்தில் ஓடினேன். ஆண்டவருக்கான பணியை சிறப்பாக செஞ்சேன். நான் எனக்கு காத்திருப்பது இது வெற்றி வாகையை என்னங்க பவுல் சொல்கிறார். சொல்களே, ஒரு நற்செய்தி பணியாளன் எப்படி இருக்க வேண்டும்? நன்மையை அவன் செய்து வந்தால், நன்மையை அவன் போதித்து வந்தால், அவனுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புலாம் வரும் லிஸ்ட்டு பார்த்தீங்களா? இங்கே இருப்பாங்க. உலகம் இருக்கும். அப்படிதான் ஒரு உலகம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதற்கு மாற்று வழி கண்டுபிடித்து பொறுமையோடு நிதானத்தோடு ஆண்டவன் நம்பிக்கை இழக்காமல் எவரணும் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவு. பவுல் செஞ்சார் இல்லையா? பவுல் செஞ்சார். 3 தூதுரை பயணங்கள். இன்றைக்கு இந்த உலகிலே திரு அவை எல்லா மூலை முடுக்கிலும் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று பவுலினுடைய 3 தூதுரை பயணங்கள். எங்கே பார்த்தாலும் போய் ஆண்டவர் அறிவிச்சார். அவ்வாறு மறிக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம், எண்ணம். திரும்ப சொல்ல பாருங்க. அப்போ ஆண்டவருடைய இயக்கம் இதுதான். வேலை அதிகம், அறுவடை அதிகம், வேலை ஆட்கள் குறைவு என்பது ஏசப்பாவுடைய ஒரு உள்ளத்து கிடக்கையாக இருக்குது. அதை போக்க நீயும் நானும் தயாரா? இந்த நற்செய்தியை பாருங்க. போலி தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய ஆடைகளை அப்படியே அலங்காரம் பண்ணிக்குவாங்க. ஒரு கூட்டத்தில் முதல் இருக்கையை நாடி போவாங்க. ஆண்டோடைய பணியாளரே அப்படி இருக்காதீங்க, ஆண்டோடைய வார்த்தை. ஏசு என்ன பண்ணுறாரு, உண்டிப்பட்டியில் உட்காந்துருக்கிறாரு. வராங்க, ஒரு கைம்பெண் வராங்க, 2 செப்பு காசுகளை அந்த உண்டியில் போட்டு போகிறாங்க. பணக்காரன் எவ்வளோ கொட்டிட்டு போகிறான், 2 செப்பு காசு அந்த அம்மா போட்டு போகிறாங்க. ஏசப்பாடைய வார்த்தை, அப்பா அந்த அந்த கைம்பெண் தான் இங்கே போட்ட எல்லா காணிக்கைகளையும் விட மிக அதிகமாக போட்டிருக்கா. எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறாங்க, என்ன ஆண்டவரே, அவன் பணக்காரன் எம்மா காசை உண்டி போட்டு அமுக்கிட்டு போகிறான், 2 செப்பு காசு அதை அந்த அம்மா போட்டு போகுது, அதுக்கு போய் நீங்கள் பெருமை பாராட்டுறீங்க, நீங்கள் கடப்போங்கடா. மற்றவர்கள் தங்களுக்கு மிகுதியாக இருந்ததுலேருந்து கொண்டாந்து கொட்டினாங்க.
இந்த சகோதரி பாருங்க, அந்த கைம்பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண், கணவன் இல்லாத பெண். அந்த அம்மா கிட்ட இருக்கிறதே இந்த 2 பைசா தான், இந்த 2 செப்பு காசு தான், தனக்கு இருக்கிறதே அதான். அப்போது முற்றிலும் தனக்கு இருந்த அனைத்தையும் என்ன பண்ணா, எனக்கு ஆண்டு எங்கள் தந்தைக்கு காணிக்க கொடுத்துட்டா என்று ஏசப்பா பாராட்டுறாரு. நற்செய்தி பண்ணி படித்தார். அந்த கைம்பெண்ணை போல நம்மையே முழுவதுமாக தற்கையெழுத்து என்ன பண்ணணும், அவனுடைய பணியை செய்யணும். சுயநலம் பாராமல், தன்னலத்தை விரும்பாமல், எப்பொழுது நம் கடவுளையே அவருடைய செய்தி போய் சேரணும். திருமுழுக்கு சொல்ல பாருங்க பார்ப்போம், அவர் வளர வேண்டும், நான் குறை வேண்டும் சொல்லுவார். அதை போல நற்செய்தி பணி செய்து ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரை வளர்க்க வேண்டும். நாம் தேவனிடம் வாழ்ந்தால் நாம் தான் உண்மையான நற்செய்தி பணியாளர். எனவே சோழர்களே, அதற்காக ஜெபிப்போம், இறையாசை நாடுவோம். நான் சந்திப்போம்.